morning to all. In this class, this session we are going to see the detailed video of the refrigeration and air conditioning. Already I informed you about the refrigeration and air conditioning, and this is the syllabus for you. This in this class, my students will be handling the refrigeration and air conditioning in the design thinking process. Okay, sir. Introduction begin by Abhiravi. So, in the topic is the terminology of refrigeration and air conditioning. So, first நம்ம வந்து பேசிக்கா ரெஃப்ரிஜரேஷனா என்ன அப்புறம் ஏர் கண்டிஷனர் தெரிஞ்சுக்கணும். ரெஃப்ரிஜரேஷனா என்னன்னா ஒரு இடத்துல இருக்கிற ஹீட்டை வந்து வெளியே அனுப்பி அந்த இடத்த வந்து கூல் பண்றதா, அதாவது ரெடியூஸ் பண்ற டெம்பரேச்சர். ஸோ அது வந்து இப்போ வந்து என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா தெர்மோடைனமிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். லைக் வந்து ஹீட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியாது, நாட் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ அந்த பிரின்சிபல் தான் அது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஏர் கண்டிஷனிங். ஏர் கண்டிஷனிங் என்னன்னா அதே மாதிரி தான் இது வந்து டெம்பரேச்சர் லோ பண்ணும். பட் அதோட சேர்த்து இது என்ன பண்ணா ஹியூமிடிட்டி அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வந்து ரெஃப்ரிஜரேஷன் மொத்தமாக 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. மெயின் காம்பனன்ட்ஸ் எவாப்ரேட்டர், கம்ப்ரஸர். The 4 components only. So 4 components வந்து என்னன்னா எவாப்ரேட்டர், கண்டென்சர், கம்ப்ரஸர் and எக்ஸ்பான்ஷன் வால்வ். ஸோ இதில் வந்து என்னன்னா ரெஃப்ரிஜரண்ட்னு ஒரு லிக்விட் ஃப்ளூயிட் இருக்கும், அதுதான் வந்து இந்த சைக்கிள் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். Main component of the refrigeration is not cool temperature, is a heat extract பண்ணாய். இருக்கிற ஹீட் எடுக்கலாம். ஹீட் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் கூட ஆகும். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்ல போறேன். ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா போத் ரெஃப்ரிஜரேட்டர்லயும் சரி ஏர் கண்டிஷனர்லயும் சரி நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து ரெஃப்ரிஜரேஷன். சொன்ன மாதிரி இதுல வந்து 4 மெயின் காம்பனன்ட் இருக்கு. கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் வால்வ் அண்ட் எவாபரேட்டர். கம்ப்ரஸரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எவாபரேட்டர்ல இருந்து வர லோ பிரஷர் வேப்பர் கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸா வந்து கன்வெர்ட் பண்ணுது. தென் கம்ப்ரஸர்ல இருந்து அந்த வேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சருக்கு போகுது. கண்டென்சரோட ஃபங்க்ஷன் என்னன்னா அதுல வர கேஸ் எல்லாத்தையுமே வந்து ஹாட் கேஸை வந்து வெளியே எஜெக்ட் பண்ணிட்டு அதோட டெம்பரேச்சர் லோ பண்ணிடுது. பட் இங்க வந்து பிரஷர் வந்து சேம் ஹை பிரஷர்ல தான் இருக்கு. தென் கண்டென்சர்ல இருந்து எக்ஸ்பான்ஷன் வால்வ் வரும்போது எக்ஸ்பான்ஷன் வால்வ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கண்டென்சர் வந்து ஃப்ளூயிடா லிக்விடா சேஞ்ச் பண்ணிடுது. Then coming to expansion valve வந்து டெம்பரேச்சரையும் லோ பண்ணிடுது அண்ட் அந்த ஃப்ளூயிடோட பிரஷரையுமே வந்து குறைச்சிருது. தென் எக்ஸ்பான்ஷன் வால்வ் வந்து அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து எவாபரேட்டர் போகும் அண்ட் எவாபரேட்டர் வந்து வித் ஹீட் சில்னஸ் வந்து இது பண்ணுது. டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டர் இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். வந்து எவாபரேட்டர் வந்து வேப்பர் பேஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அங்கேருந்து வந்து அக்குமுலேட்டர் போகும். அக்குமுலேட்டர் வந்து இருக்கிற அந்த வேப்பர் பேஸ் இருக்கிற ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹீட் எனர்ஜி செக் பண்ணுறோம். அங்கேருந்து கம்ப்ரஸர் வரும். கம்ப்ரஸரில் வரும்போது ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் இருக்கும். வேப்பர் பிளேஸில் வந்து லோ டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் இருக்கும். கம்ப்ரஸரில் வந்து கண்டென்சர் போகும்போது வேப்பர் பேஸ் வந்து லிக்விடாக மாறிடும். அப்போ வந்து இதில் வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அங்கேருந்து மறுபடியும் ட்ரையர் போகும். ட்ரையர் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வந்து மட்டும் லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் ஆகும். அங்கே இருக்கிற வேப்பர் பேஸில் இருக்கிற இங்கே வந்து கண்டென்சர் வந்து வேப்பர் பேஸில் லிக்விடாக மாறும். ட்ரையர் போனோம் மறுபடியும் வேப்பராக மாறிடும். லோ டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் இருக்கும். மறுபடியும் அங்கே இருக்கிற ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மறுபடியும் ஹீட் எனர்ஜி சென்ட் பண்ணணும். அங்கே ட்ரையர்லேருந்து மறுபடியும் கேப்டரி டியூப்னு இருக்கும். அங்கே வந்து மறுபடியும் எவாபரேட்டர் அப்படியே ரீஸ் பண்ணும். அடுத்து வந்து விண்டோ ஏசி அது தான் எவாபரேட்டர் வந்து கம்ப்ரஸர் போகும். கம்ப்ரஸர் வந்து கண்டென்சர் போகும். அப்புறம் வந்து கேப்டரி டியூப் வருது. கேப்டரி டியூப்ல நமக்கு வந்து விண்டோ ஏசினா ரூம்ல இருக்கிற வந்து ஹாட் ஏரை வந்து சில்னஸா மாத்துறதா விண்டோ ஏசி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஏசி. as usual சேம் பிரின்சிபல் தான். இதுலயும் மேஜர் காம்பனன்ட் எவாபரேட்டர், கண்டென்சர் அண்ட் கம்ப்ரஸர், கேப்லரி டியூப். அங்க வந்து எக்ஸ்பென்ஷன் வரும், கேப்லரி டியூப் வரும். இது வந்து எல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி தான். லைக் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பார்ட் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஏரியாவில் இருக்கும். எவாபரேட்டர் மட்டும் ரூம்குள்ள இருக்கும். இது வந்து ஸ்பிளிட் ஏசி. ஸோ இந்த கிளாஸ் போட்டோம்னா ரெஃப்ரிஜரேஷன் ரெண்டுமே பார்த்துக்கணும். ஸோ ஏன்னா இருக்கிற 4 காம்பனன்ட் தான் இருக்கும். கம்ப்ரஸர், எவாபரேட்டர், கம்ப்ரஸர், கண்டென்சர் அண்ட் எக்ஸ்பென்ஷன்
ரெஃப்ரிஜரேஷன் இதே நாலு காம்பவுண்ட்ஸ் தான் தெளிய இருக்கும் ப்ளஸ் எக்ஸஸ் அப்பப்போ வந்து அக்ரிமெண்டோ டிரைவர் இதெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்குவோம் சின்ஸ் அதனுடைய ஹீட் the water vapor in the substance is to be extracted and the pressure will be relieved. Once again, the same refrigerant has been coming in rotation cycle. So, this is the conclusion of the heat refrigeration and air conditioning. Thank you.